Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor Hoya. This episode is brought to you by MyoSmart Lenses by Hoya. வியூவர்ஸ் ஹோயானா ஹோயா தான் என்ன வேணா சொல்லுங்க பாருங்க கிளாரிட்டி செம்ம ஷார்ப் விஷன் அண்ட் ஒன்னே சொல்லுமா வேர்ல்ட் கிளாஸ் லென்சஸ் உங்களுக்குலாம் தெரியும் நான் கண்ணாடி தான் போட்டு லென்ஸ் தான் போட்டு ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் விஷன் ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும் கிளாரிட்டி சூப்பர்வா இருக்கும் உங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம் பயங்கரமா ஹெல்ப் ஆகும் to advance ahead. It will also help with myopia. Go check it out. It's lightweight, it's durable. Click the link in the description below. முக்கு மேல ராஜா Hey. என்னன்னா இந்த ஹோயா சென்சிட்டிவ் லென்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன ஒரு அட்வான்டேஜ்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு பிரைட் சன்லைட் திருப்பி உள்ள வந்து வச்சோ உங்களுக்கு கவலைப்பட வேணாம், அது ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹோயானா ஹோயா தான், செம்ம கிளாரிட்டி இருக்கும், கவலைப்படாதீங்க. சோ ஹோயா லென்சஸ் யூஸ் பண்ணுங்க, நல்லா மேட்ச் எல்லாம் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. மேட்ச பாருங்கன்னு சொன்னீங்க சீக்கா, நீங்க மேட்ச பார்த்திருப்பீங்க. சீரீஸ் டிஃபீட் சீக்கா 2-0 டவுன் அகேன்ஸ்ட் ப்ராபப்லி டிப்ளீட்டட் ஆஸ்திரேலியன் பேட்டிங் லைனப். ஃபுல் ஸ்ட்ரென்த் ஆஸ்திரேலியன் சைடு இல்ல, இது ஒரு ஆஸ்திரேலியன் சைடு இன் டிரான்சிஷன் அப்படின்னு பேசின்னு இருக்கும்போது 2-0 துண்டா அடிச்சுட்டு போயினே இருந்தாங்க. Lot of places where we can start off with Chika. India going with the same 11. Australia again winning the toss, or a crucial toss to win. Rohit Sharma coming back to good form. He was always in form ODI cricket la, just showing again that or old Rohit Sharma, or old pattern of Rohit Sharma 2019. Initially he took some time. Virat Kohli back-to-back zeros in an ODI match. அது நம்பவே முடியாம இருக்கு. Shreyas Iyer proving that in Australia also he can perform. அப்படி நிறைய pluses இருக்கு. And Indiaவோட bowling attack found wanting towards the end, Chika. But overall, where do we start with, Chika? Let's start with the opening. Josh Hazlewood spell. And Rohit Sharma, he bowled 42 balls. Adla 31 balls Rohit Sharma aadna. Adla 20 balls, first 20 balls, 0 runs. In the end, it ended up at 10 overs 29. That's the producer. But on the spell aadamodula, Rohit Sharma was a man determined, Chika. He rode a little bit of luck, but he was a man determined not to throw his wicket. சரி, என்ன வேணா சொல்லு, அந்த ஃபர்ஸ்ட் டென்டிவா நீ சொன்ன மாதிரி பால் சிங்கிள் போது நிறைய வாட்டி பீட்டன், எவ்வளவு வாட்டி பிளே மிஸ் நிறைய வாட்டி க்ளோஸ் கால்ஸ் போச்சு, போனாங்க தேர்ட் அம்பையர்லாம் போனாங்க. பட் எண்ட் ஆஃப் தி டே வாட் ஐ லைக் அபௌட் ஹிம் இஸ் அந்த கிரிட். அது நீ சொன்ன மாதிரி நின்னு அதுக்கப்புறம் வாங்குது. See, I think if I'm right, ஃபர்ஸ்ட் 40 balls அவன் 10 runs தான் இருந்தான் ரோஹித் சர்மாவே, அவனே 10 ரன் தான் அடிச்சிருந்தான். பட் he made it up later. Then he started playing the அவனோட டிபிக்கல் ஷாட்ஸ். அந்த ஒரு ஷாட் அப்படி ஃபிளிக் ஒன்று அடிச்சா அந்த மிடில் 4, அதுலயே தெரிஞ்சிச்சு நம்ம ஆள் நல்லா செட்டியான்னு. See, one ball with when you time it comes out. அதே மாதிரி இன்னும் டக்குன்னு ஒன்று விட்டா ஒரு டிரைவ், அந்த 2-3 ஷாட் அடிச்சு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துருது பிளேயருக்கு. அங்கதான் ரோஹித் சர்மா ஸ்கோர் ஓவர் எவரிபடி. அண்ட் நீ சொன்ன மாதிரி அந்த கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன் அக்ரெஷன் காமிச்சா ரோஹித் சர்மா. பேசிக்கலி எக்ஸ்பீரியன்ஸ் பா. He ultimately proved why he is a one-day white ball cricket king, hitman. ஏன் சொல்றான் white ball hitman இதான் சொல்லணும். Yeah, I mean, unlucky. Actually, our favorite shot already out. I thought he was set for a big score. Adile talking points irukku Chika, but Rohit Sharma oda partner Shubman Gill again losing a toss, captaincy. His sudden dip in form in ODI cricket, is it concerning for you, Chika? Yana 9 matches ஆச்சு Gill அடிச்சே. ஏசியா கப்லயும் ஃபுல்லா அடிக்கல, ODI ல இங்கேயும் ஆஸ்திரேலியால எப்பவுமே அந்த கொஸ்டின் இருந்திருக்கு, கேன் he perform in Australia? Not quite there yet, but are you worried or illa parala just couple of games அப்படிதான் யோசிக்கிறீங்களா? I thought he was out on ball நல்லா ட்ரை பண்ணா, கொஞ்சம் ஏர்ல போச்சு, அபிஷா போச்சு. பட் நீ ஆக்சுவலா பார்த்தா 2-3 ட்ரைஸ் நல்லா அடிச்சான். He started off confidently. I mean, I don't want to make a judgment now about bad luck, I would say. But most important, the Bartlett what on Xavier Bartlett ne என்ன மாதிரி bowling போட்டான்டா அவன். அப்பா அந்த கில்லு ஃபர்ஸ்ட் பால் எடுத்தான், அந்த அடுத்த 2 பால் சூப்பரா செட் பண்ணா ரோஹித், விராட் கோலி போட்டு 2 பால் அப்படியே ஜிங்கின் வெளில போச்சு. அப்புறம் சிக்குன்னு உள்ள உனக்கு கொண்டான் பாரு ஒரு 2-3 பாலுக்கு அப்புறம். அது இட் வாஸ் a sharp இன்கமிங் டெலிவரி. அது என்னை பேட்ஸ்மேனோட காட் அவுட். இட் வாஸ் டிபிக்கல் விக்கெட் டேக்கிங் டெலிவரி. அதனால விராட் வந்து இது கூட போல, ரெஃபரல் கூட போலாம். So I thought the way he set up Virat Kohli and the way he got Virat Kohli, delivery was super. Zikkinu ulla vandhu panna, pata ulla vandu edha podu, superb delivery.
கிரெடிட் டு மிச்சல் மார்ஷ் சீக்கா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் 2 overs வந்து அந்த பக்கம் ஜாஷ் ஹேசல்வுட் மேடன் போடும்போது மிச்சல் ஸ்டார்க் 2 overs கட் பண்ணி பார்லெட் எடுத்துட்டு வந்தாரு. நாங்க எல்லாம் ஷாக்டா இருந்தோம், என்னடா பார்லெட் எடுத்துட்டு வரான் மிச்சல் ஸ்டாக்கு ரெண்டே ஒரு கட் பண்ணி அப்படின்னு. பேக் டு பேக் விக்கெட்ஸ் அண்ட் சிக்கா. ஐ அந்த விராட் கோலி வாஸ் when he was walking back, நீங்க அது பார்த்திருப்பீங்க. He waved to the crowd one last time. Probably his last match in Adelaide, Chica. Because Adelaide is one of his favorite hunting grounds, Markada. Adelaide has always performed well. So he was just thanking the crowd for all the support they've given him all over the years. Adelaide தான் பிரமாதமா ஆடி இருக்கான் விராட் கோலி. I mean, Virat, don't worry about Virat மச்சான். This happens to everybody and anybody in life, மச்சி. நீ king of kings விராட். கவலையே படாத ராஜா. பட் அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் பேட்டிங் பார்த்தோம் சீக்கா ஃப்ரம் போத் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா நிஜமாவே டெஸ்ட் ஆனாரு சீக்கா அந்த ஜாஷ் ஹேசல்வுட் அந்த ஸ்பெல், அந்த பர்டிகுலர் ஸ்பெல் ஹி வாஸ் ரியலி டெஸ்டட். அண்ட் ஆல்சோ ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் வருதா சீக்கா, தீஸ் பிளேயர்ஸ் ஹவ் பீன் சடன்லி புட் அண்டர் ஹெவி ப்ரெஷர் பை த மேனேஜ்மெண்ட் ஆர் த ஓவரால் பை செலக்டர்ஸ் மேனேஜ்மெண்ட். சடன்லி வந்து இவங்களோட பிளேஸ் இன் டவுட் மாதிரிலாம் கேள்வி வருது. அந்த மாதிரிலாம் யார் சொன்ன பிளேஸ் இன் டவுட்னு? யார் சொன்ன அந்த மாதிரின்னு? ஜஸ்ட் ஜெனரலி அந்த இப்போ வந்து சடனா கேப்டன்சில ஏனா நம்ம பேசாத அது பாத்து see Ajit Agarkar has been vocal about it. He said that இல்ல Ajit Agarkar has said that they have been non-committal about their 2027 future. So ஒரு மாதிரி பிரஷர் போடுற மாதிரி இருந்ததா உங்களுக்கு இந்த சீனியர் பிளேயர்ஸ் மேல? எனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ I don't think so. Rohit Sharma batting la paatha pressure. Hey, in all fairness, Hazelwood bowled a brilliant spell and Xavier Bharat bowled a brilliant spell. You have to give it to the bowlers today more than the batsmen. Angada, I think Shreyas Iyer superb. The well done of Shreyas. Hats off to you. Samayana. Yes, Shreyas Iyer నాకు என்னதுடா புடிச்சது, டங்கு 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 தில்லுக்கு துட்டு ஆனா மச்சான். நீ உட்டா ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஒரு கவர்ஸ் மேல கவர் பாயிண்ட் ஒன்னு விட்டான், அது ஒரு ஸ்ட்ரைட்ல போல தலை மேல ஓவர் த டாப், all the medium paces, all the paces, not even medium paces, எல்லாரையும் போட்டு அடிச்சான் போட்டு, which is a good sign. That is his game. அவன் என்னன்னா அவன் இன்னைக்கு ஆஸ்திரேலியன் பேசஸ் ஸ்பின்னர் மாதிரி ஆடினான். அவன் இன்னைக்கு ஆக்சுவலா சூப்பர்பா ஆடினான். In all fairness, I think Shreyas has played brilliantly today. And very surprisingly, Australia ஒன்னு மட்டும் நான் சொல்றேன் சீக்கா, they didn't try too many bouncers also against Shreyas Iyer. In fact, they went and tried 2 bouncers against Rohit Sharma. அந்த மிச்சல் ஓவன் போடுற மிச்சல் ஓவன் is not express, பார்லெட் டு எக்ஸ்பிரஸ் கிடையாது. அவங்களுக்கு மிச்சல் ஓவன் வந்து ஒரு அப்பாட்டக்கர் போலிங். அவங்க வந்து ஜிகிச்சிங்க எப்படி போனாங்க. ஆஸ்திரேலியா இன்னைக்குமே அந்த மாதிரி ஒரு போலர் ஒருத்தர் இருப்பான், ஒரு அப்பாட்டக்கர் ஸ்பீட்ல போட்டு ஒரு மாதிரி போடுவான். அந்த காலத்துல சைமன் ஓடர்னல் ஒருத்தர்னா அந்த மாதிரி நிறைய 2-3 கிரிக்கெட்டர்ஸ் இருக்கான். போட ஸ்பீட்ல போட்டு டங்கு 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 நல்லா அடிக்கலாம் போட்டு. பாவம் சைமன் ஓடானல் அவர் ரிட்டையர் ஆகி ஜாலியா இருக்காரு, அவரை புடிச்சு கலாய்க்கிறீங்க. எனிவே பட் மிச்சல் ஓவன் போட்ட 2 பவுன்சர், அந்த 2 பவுன்சர் 6 அடிச்சதா ஐ திங்க் ரோஹித் சர்மா காட் செட் வித் தட். அண்ட் தென் நான் என்ன நினைச்சேனால அந்த 2019 ரோஹித் சர்மா மாதிரி இருக்கும்னு, where he'll take the game deep அந்த 100க்கு அப்புறம் that 6th gear, 7th gear, 8th gear, you remember those days? 8th gear அவன் நேத்து இனி கரெக்டா ஆரம்பிச்சான். அவன் செகண்ட் ஃபர்ஸ்ட் கியர்ல ஆரம்பிச்சான், ஸ்லோவா 4th gear வந்தான், 4th gearல மாட்டினான். யூசுவலா 8th gear போடுவான். நான் என்ன நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு பிகாஸ் மறக்காத இன்னைக்கு I think he's now the 3rd highest run getter in one day international for India. I think he's beaten Sourav Ganguly's record கேள்விப்பட்டேன் இன்னைக்கு. அதனால பார்த்தா நீ ரோஹித் சர்மா பாரு எங்கேயோ வந்துட்டான் பாரு. He's beaten Sourav Ganguly's record now. Now it's Sachin Tendulkar, Virat Kohli and Rohit Sharma. The number of runs in ODIs நம்ம இந்தியால பார்த்தனா, which is fantastic. And moreover, அவன் 1000 runs அலட்சியமா அடிச்சுட்டு போறான். calendar yearல 1000 runs அடிக்கலாம். ரோஹித் சர்மா ரொம்ப அலட்சியமா போயிடுச்சு. And one thing I like about Rohit Sharma today in August, he got his confidence back, which is very good. But more than Rohit Sharma, I like Shreyas Iyer. See, Rohit Sharma நம்ம இந்த மாதிரி நிறைய அடிச்சு பார்த்துருக்கோம் எல்லா இடத்துலயும். But Shreyas Iyer in Australia, நீ சொன்ன மாதிரி இந்த ODI consistency பாரு. நீ இந்த வருஷமா நீ பார்த்தா லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் பாரு, 59, 44, 78, 15, 56, 79, 45, 48, 11, 61 சூப்பர் ஆடிட்டு இருக்கான். இன்ஃபேக்ட் நீங்க ஆடின கேம் பார்த்தனா அந்த 2023 வேர்ல்ட் கப்ல ஆடுவான் தெரியுமா இந்தியால, ஒரு 3 செஞ்சுரி அடிப்பான் அந்த வருஷம் அந்த 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 வேர்ல்ட் கப்ல. அந்த மாதிரி ஆடினான். He is looking, I mean, yes, he's self assured. What I like about his batting is assured of himself. And அதுதான் very fact that he's able to hit the bowler over the top, over the bowler said no, unless you're assured of it, you cannot play the shots. சூப்பரா ஆடினாருங்க. கவுண்டர் அட்டாக்ட் at the right time. His partnership with Rohit Sharma, in fact both of them will be kicking themselves. Actually they were both set for 100, both of them set for 100. but அங்கதான் சீக்கா ஒரு கேம் சேஞ்சர் in Australia, Adam Zampa.
என்ன போலர் சீக்கா, என்ன போலர், 4 விக்கெட்டு. ரிஸ்க் ஸ்பின்னர்ஸ் ஆர் பொட்டன்ஷியல் மேட்ச் வின்னர்ஸ். ஒரு ஃபிளிப்பர்ல ஒரு விக்கெட்டு, ஒரு இறங்கி ஸ்டம்பிங் நிதிஷ் ராணா, அக்சர் பட்டேல் பவுண்டரி லைன்ல கேட்ச் அவுட், கேஎல் ராகுல் ஆல்சோ நாட் போல்டு. அங்கதான் கேமே மாறிச்சு சீக்கா. ஐ தாட் ஆடம் ஜாம்பா ஸ்பெல் ஜஸ்ட் டுக் த கேம் அவே டு ஆஸ்திரேலியா. See, brilliant bowling. Leg spinners are always potential match winners. Risk spinners, leg spinners, right or not, left, Kuldeep Nath, யார் match winners எல்லாருமே தெரியும். See, the middle overs viewers, wicket எடுக்க run rate குறைஞ்சிட்டே வரும். அங்கதான் ஆச்சு இந்தியாவுக்கு. At one stage, India was actually struggling. Last the Harshit Rana, Harshit Singh நல்லா ஆடினாங்க ஆக்சுவலா பார்த்தா. They played well. Okay, Akshar Patel played well. Akshar Patel played as usual not. பட் லெக் ஸ்பின்னர் வந்து டெல்லிக்கு துட்டு போலிங் போடாம பாரு எல்லாருக்கும். அப்படியே விட்டாம பாரு. சரி, ஸ்ரேயஸ் ஐயர் இஸ் a very good player of spin, மறக்காத. அவனுக்கு போட்டு அவன் போல்ட் எடுத்தான். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் விக்கெட் அதே மாதிரி தான் எடுத்தான். இவனை போட்டு போல்ட் எடுத்தான் கேஎல் ராகுல். அது வந்து கேஎல் ராகுல் ஆக்சுவலா பார்த்தா இட் வாஸ் நாட் a short ball. ஜஸ்ட் ஷாட் ஸ்கிட் ஆச்சு போய் அந்த பால். அந்த பால் ஸ்கிட் ஆச்சு. அதான் ஃபிளிப்பர் கிங்னு போச்சு. அதுக்கப்புறம் நீ பார்த்தனா அக்ஷர் பட்டேல் பாரு பவுண்டரி லைன் எப்படி எடுத்தா பாரு அக்ஷர் பட்டேல் போட்டு கடைசியில. அதுவும் எல்லாம் என்ன சொல்ல லெக் ஸ்பின்னர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்டர் போடக்கூடாது, லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர் வந்து ரைட் ஹேண்டர் போடக்கூடாது. அதெல்லாம் ஒரு ரூலும் கிடையாது. அவன் செட் பண்ணி எடுத்தான். அது கூகுளி போட்டான் ஆக்சுவலா. அது அடிக்க பார்த்தா இன்சைட் அவுட் அடிக்க பார்த்தா நேரம் ஸ்டார்க்கு. ஐ மீன் அப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய கேட்ச் பாடுகிறோம். பட் இந்த கேட்ச் அலட்சியமா எடுத்தான் ஸ்டார்க். இந்த பவுண்டரி லைன் அப்படி பிடிச்சு திருப்பி போட்டு திருப்பி உள்ளது வந்து அலட்சியமா எடுத்தான் ஸ்டார்க். பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, அது நிதிஷ் ரெட்டி எடுத்தான் பாரு பால் ஃபிளைட் டெலிவரி அப்படியே டெம்ப் பண்ணி விட்டு ஸ்டம்ப்டு. சரி, 4 விக்கெட் மிடில். நீ மிடில் ஓவர்ஸ்ல 4 இம்பார்ட்டன்ட் விக்கெட் எடுத்தனா நீ மிடில் அப்படியே ஒன் மிடில் ஆர்டர் அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு உனக்கு. என்டையர் மிடில் ஆர்டர் கொலாப்ஸ். அட் ஒன் ஸ்டேஜ் இட் லுக் லைக் தேர் வில் பி ஆல் அவுட் ஓவர் 220 230 235. அப்பதான் இன்னும் ஈஸியா நம்ம ராஜாதி ராஜ கம்பீர ராஜ மாத்தாண்ட ராணா ராணா ராணான்னு ஒருத்த வந்தாயா, ஹர்ஷித் ராணான்னு ஒருத்த வந்தாயா. என்ன அவரு ஹர்ஷித் ராணா நிஜமா ஒண்ணு சொல்லட்டுமா, நிஜமாவே நல்லா பேட்டிங் ஆனா. நீ ஃபர்ஸ்ட் இன்சைட் அவுட் ஜாம்பா வச்சா தெரியுமா, இன்சைட் அவுட் ஹர்ஷிப் சூப்பரா ஆடுனாச்சுக்கா. ரெண்டு பேரும் சூப்பரா ஆடினாங்க. இல்ல முதல் நிதிஷ் இன்சைட் அவுட் ஷாட் திலீப் துட்டான். எனக்கு என்ன பிடிச்சுன்னா அந்த உட்டு தட்டு கட்டு செமையா டிபிக்கல் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் மாதிரி ஆனா ஷாட்ஸ். உட்டு தட்டு கட்டு போட்டு பலாக அடிச்சான். கடைசியில பார்த்தா அந்த சைடு ஹர்ஷ்தீப் சிங் அவன் என்னடா நான் புல்லு பண்றேன், நான் இந்த ஷாட் ஆடுறேன். சோ தட் பார்ட்னர்ஷிப் ஹர்ஷித் ராணாவும் அந்த ஹர்ஷ்தீப் சிங் பார்ட்னர்ஷிப்பும் it was a very crucial partnership. I thought இந்த பசங்க சேர்றா நல்லா ஆடு ஒரு மாதிரி வின்னிங் பொசிஷன் கொண்டு வந்துட்டாங்க நினைச்சேன் ஆக்சுவலா பார்த்தா. இல்லனா 230 ஆல்ரெடி இருக்க வேண்டியது. we would have collapsed, complete collapse அதுக்கு அப்புறம். Yeah, they actually got us to a competitive total and in reply Chika ஒரு 260. I thought 260 halfway stage ல நல்ல டோட்டல் னு எனக்கு தோணுச்சு Chika. விக்கெட் ஈஸியே கிடையாது. India should have defended it Chika. India should have defended it definitely. இங்க தான் before we go into it I have to address this point Chika. How can you drop Kuldeep? How can they not play Kuldeep? அந்த நம்பர் நான் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லிட்டா Chika. அந்த நம்பர் 8 பொசிஷன்ல கான்ட்ரிபியூஷன் 20 ரன் மேல வெரி ரேர்லி கொடுத்திருக்காங்க Chika. So that number 8 position லாஸ்டா ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் நம்பர் 8ல எனக்கு யோசிக்கிறதுனா அந்த 2019 வேர்ல்ட் கப் தான் எனக்கு யோசிக்க முடியுது. ரவீந்திர ஜடேஜா செமிஃபைனல்ஸ்ல அடிப்பாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்பதான் லாஸ்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் நம்பர் 8 எனக்கு ஞாபகம் இருக்கு. மிச்சப்படி பாத்தீங்கன்னா ஒரு 10-15 ரன்ஸ் ஒரு நம்பர் 8ஆல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். ஏன்னா அவ்வளவுதான் உங்களோட கணப்பார பேட்டிங் லைன் அப் வச்சிருக்காங்க டாப்ல. ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், சுப்மன் கில், கேஎல் ராகுல், அக்சர் பட்டேல், இவங்க 6 பேரும் வந்து ரொம்ப கொட்டினாதான் அந்த நம்பர் 8க்கே ஒரு டீசென்ட் பேட்டிங் ஆகும். எஸ் ஓகே, நீங்க கேட்கலாம் லாஸ்ட் மேட்ச் நடந்தது அப்படின்னு. பட் அந்த லாஸ்ட் மேட்ச் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த நிதிஷ் ராணா அடிச்சா. பட் is it worth more than a Kuldeep Yadav who can also get you those 10-15 runs? See, நான் உண்மையை சொல்லட்டுமா, இது வந்து ஒரு அபத்தம். குல்தீப் யாதவ் எப்படி அவங்க ஆடுதான் தேர்ட் மேட்ச், அவங்க எப்படி ஃபிட் பண்ண போறாங்க, யாரை தூக்க போறாங்க, யாரை தூக்க போறாங்க சார் மேனேஜ்மெண்ட் ஹெட்டேக். 100% குல்தீப் யாதவ் நான் போனேன். சரி வி செடுந்து போன ஷோவே நான் சொல்லிட்டேன் குல்தீப் யாதவ் லெவல் ஆடி ஆடணும். இதே அட்லைட் தான், இதே ஆஸ்திரேலியா கிரவுண்ட் தான், இதே கிரவுண்ட் தான். அவன் போட்டு விக்கெட் எடுக்கா குல்தீப் யாதவ் போட்டு விக்கெட் எடுக்க மாட்டானா? சரி, ஜாம்பா இஸ் a world class bowler. Similarly குல்தீப் யாதவ் is a world class bowler. சீகா சாரி சீகா, இந்த மேட்ச் ஆக்சுவலி இந்தியா கையில வின் பண்ணிருக்க வேண்டிய மேட்ச் சீகா. எஸ் நல்லா ஆடினாங்க, கூப்பர் கான்லி சூப்பரா ஆடினார், அந்த சின்ன பையன் பயங்கரமா ஆடினான்.
அவனும் சரி இவனும் சரி மிச்சல் ஓவன் கவுண்டர் அட்டாக்ல பயங்கரமா இருந்தது டுவர்ட்ஸ் என், அது எல்லாமே ஒத்துக்கிறேன். பட் தி ரியாலிட்டி என்னன்னா, அந்த மிடில் ஓவர்ஸ்ல குல்தீப் ஆடி இருந்தாருன்னா இவங்கெல்லாம் சீக்கிரமா அவுட் ஆயிருப்பாங்க, க்ளூலெஸ்ஸா இருந்திருப்பாங்க குல்தீப்புக்கு. அதுதான் ட்ரூத். ஏன்னா அந்த ஆஸ்திரேலியன் மிடில் கூப்பர் கான்லி ஃபர்ஸ்ட் வரும்போது ஸ்பின்னுக்கு கொஞ்சம் தடுவிந்தாரு. உங்களுக்கே தெரியும் மேத்யூ ஷாட் இஸ் நாட் அ கிரேட் பிளேயர் ஸ்பின்னர்னு. 2 கேட்ச் விட்டாங்க இந்தியா. எண்ட் ஆஃப் தி டே ஆக்சுவலி மேட்ச் தோத்தது பாத்தீங்கன்னா அந்த கேட்ச்னால தோத்தாங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, மேட்ச் எங்க தோத்தாங்கன்னா பிளேயிங் 11ல வந்து குல்தீப் எடுக்காததுல தான் மேட்சை தோத்தாங்க. இந்த பர்டிகுலர் வென்யூ மிடில் ஓவர்ஸ்ல குல்தீப் ஆபரேட்டிங் 10 overs 35 runs 40 runs 2 wickets 3 wickets கன்ஃபார்ம் மேட்ச் அங்க சீல் பண்ணிட்டு போயிருப்பாரு. நீ சொன்ன மாதிரி the Australians were struggling against spin. They are not good against, they are not comfortable against spin. Not the right word, struggling. Not that they are not comfortable against spin. நீ பார்த்த மேத்யூ ஷாட் கஷ்டப்பட்டிருந்தான். ஆனா கடைசியில பார்த்தா மேத்யூ ஷாட் எவ்வளவு வச்சான்? 74 தான் வச்சான். ஸ்கோர் கார்டு காமிப்பா. அவன் கடைசியில பார்த்தா 74 அடிச்சு போயிட்டான். அவன் என்ன பண்ணா? சூப்பர்பா ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணாப்பா. ஒரு ஒன்னு சிங்கிள்ஸ் 1 2s 1s 2 1s 2s போர்டு. அவனும் அந்த இவனும் ஒரு பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க. அந்த மேத்யூ ஷாட் ரென்ஷா ஃபர்ஸ்ட் ஒரு டீசன்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. அந்த ரென்ஷா 1-2 ஓடினே இருந்தான். ஆக்சுவலா பார்த்தா they were kept on running. அங்கதான் நம்ம இந்தியன்ஸ் played too many dot balls. I think 151 dot balls தான் இருக்கும் இந்தியா. யா பட் சீக்கா அந்த டாட் பால்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பவர் பிளேல வந்தது சீக்கா. see statistically it might show that India played a lot more dot balls. ஆனா ட்ரூத் என்னன்னா India had a damp condition to deal with initially and Josh Hazlewood spell. The point is we can't be damp. மத்தியானம் டேம்பா இருக்கணும். They had probably சீக்கா டெஃபினட்டா டேம்பா இருந்துச்சு சீக்கா. நல்ல மூவ்மெண்ட் இருந்துச்சு சீக்கா because it was raining. It was helpful for the bowlers. அப்படி சொல்லு. It was afternoon எப்படா டேம்பா இருக்க முடியும் அந்த வெயில்ல? அதுதான் யூவி லைட்ஸ்லாம் வச்சு அதுதான் நீங்க பாத்துருக்க மாட்டீங்க அந்த ப்ரீ மேட்ச்ல. they had UV lights on the wicket. ஏன்னா இன்னும் விக்கெட் காயலன்னு they had UV lights on the wicket in the morning. So it was a little damn சீக்கா. You saw ஜாஷ் ஹேசல்வுட் போட்ட ஸ்பெல் பேட்ல வைக்க முடியல சீக்கா. ஐயோ நல்லவேளை நான் ஆடல பார்த்தா ஜாஷ் ஹேசல்வுட் இன்னைக்கு அந்த மாதிரி போட்டான் ஸ்பெல். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ஹர்ஷித் ராணா நல்லா bowling போட்டான். ஃபர்ஸ்ட் ஒரு அந்த டிராவிஸ் விக்கெட் இன்னொரு 2வது விக்கெட் எடுத்தான். 5th விக்கெட் 6th விக்கெட் எடுத்தான். சரி நான் நினைச்சேன் சரி மேட்ச் ஓவர் போடலாம் போயிடுவாங்க நினைச்சேன். அங்கதான் டாக்டிக்கல் மிஸ்டேக் நிறைய பண்ணிட்டாங்க இவங்க. ஏன் வந்து வாஷிங்டன் சுந்தர் கட்சியில பார்த்தா 7 ஓவர் தான் போட்டிருக்கான். I don't understand. Spinners they are struggling. வாஷிங்டன் சுந்தர் just bowled 7 overs. பாருங்க வியூவர்ஸ், ஏன் அவனை கம்ப்ளீட் பண்ணல? See அங்க பார்த்தா அக்ஷர் பட்டேல் 10 overs 52 runs. வாஷிங்டன் 7 overs 37 runs. அந்த வாஷிங்டன் சுந்தர் ஒரு விக்கெட் எடுத்தானா அவன் நேரா கண்டினியூ பண்ணிக்கணும். why did they continue வாஷிங்டன் சுந்தர்? அங்க தப்பா என்ன பண்ண ஹர்ஷித் ராணா கொண்டு வந்தாங்க. நடுவுல வேற நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 3 ஓவர் போட்டு பொழந்துட்டாங்க. 24 runs அவன் போட்டு நல்லா போட்டு கொடுத்தான அடி டங்கு விட்டாங்க. கேட்ச் விட்டாங்க. ஆனா ஒரு அல்வா கேட்ச் அக்ஷர் பட்டேல் விட்டுருவான். அக்ஷர் பட்டேல் கேட்ச் விட்டான்டா. பட் நீ ஏன் சொல்றேன் கேட்சஸ் விடுறது டேக்கிங் கேட்சஸ் ஆல் பார்ட் ஆஃப் மேட்சஸ் மாச்சா. You cannot say dropping catches because we dropped the catch we lost the match. சொல்ல மாட்டேன் நான். See catches being dropped is a part of cricket. அப்படின்னு பார்த்தா எஸ் அப்படின்னு பார்த்தா எல்லாமே சொல்லலாமே நீனு. அப்படின்னு பார்த்தா ஜாஷ் ஹேசல்வுட் ஒரு நிக்கு தான் அவுட் ஆயிருப்பானே அப்படின்னு. அது ஒரு க்ளோஸ் கால் அவுட் எல்பிடினா அவுட் கொடுத்துக்கலாங்க. So he cannot go by that. Yes I think 3 catch விட்டாங்க நினைக்கிறேன். ஒன்னு நிதிஷ் ராணா ஒரு வெரி டிஃபிகல்ட் அட்டெம்ப்ட் விட்டான். ஒரு அக்ஷர் பட்டேல் ஒன்னு விட்டான். இன்னொன்னு கூட ஒரு 3வது கேட்ச் கூட ஒன்னு போச்சு நான் பார்த்தேன் நான். ஒண்ணுதான் அல்வாதான் சிராஜ் விட்ட அல்வாதான். அதுதான் ஈஸியஸ்ட் கேட்ச். அல்வா கையில லட்டு கேட்ச். எஸ் அதெல்லாம் ஒத்துக்கிறேன். அதெல்லாம் எடுத்தலாம். எஸ் poor fielding also cost us the match to a certain extent. Yes dropping catches also lost it. We lost the match because of that. That is all a part of it. But the biggest part is we didn't use the spinners properly. இருக்கிறது 2 ஸ்பின்னர் தான். அதை கரெக்டா ரொட்டேட் பண்ணிக்கலாம்ல. எதுக்கு நீ ஹர்ஷித் ராணா 2வது விக்கெட் எடுத்து கொடுத்துட்டால. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க நீ? அந்த சமயத்துல வாஷிங்டன் சுந்தர் போட்டு அக்ஷர் பட்டேல் போட்டு தள்ளி இருந்தனா பிரஷர் பில்டப் ஆயிருக்கும். ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ் அவங்க 6 runs மாதிரி ஓவர் பால் போயிட்டு உங்களுக்கு ரன் ரேட். அந்த ஸ்பெல்ல தான் கொஞ்சம் ஹர்ஷித் ராணா அடி வாங்கிட்டான். Actually to be honest சீக்கா, ஹர்ஷித் ராணா I mean we have been critical, a lot of people have been critical about ஹர்ஷித் ராணா. இன்னைக்கும் சொல்லலாம் he gives a lot of runs but he has that wicket taking knack. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், கொஞ்சம் ஷார்ட்டர் சைட்ல இருக்காரு. அவர் கொஞ்சம் ரொம்ப தேங்காய் உடைக்கிறாருன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் அவர் மேல போடும்போது குட் பவுலர் சீக்கா. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நல்லா போடுறான். I give the credit. ஃபர்ஸ்ட் ஸ்பெல் நல்லா போடுறான். he was actually tucking Travis நீ பார்த்தனா அவன் ஒரு வீக்னஸ் இருக்கு. அவனோட ரிப் கேஜ்ல போட்டனா அவனால அடிக்க தெரியல. பாத்தியா அங்கே ஒரு பால் ஒரு அங்க கூட ஒரு கேட்ச் மாதிரி ஒன்னு போச்சு. ஒன்னு பார்த்தான் ஒரு அப்பிஷா ஒன்னு போச்சு. டிராவிஸ் ரிப் கேஜ்ல போட கஷ்டப்படுறான். அங்க நல்லா அவனை அட்டாக் பண்ணி அப்படி எடுத்த பாரு மூக்கு மேல ராஜா. அடி சம மூக்கு மேல ராஜா அவனு இவன் டிராவிஸ் ஹெட்டிங்க.
அதுக்கப்புறம் சரி 2வது விக்கெட் எடுத்தான். 2வது விக்கெட் எடுத்தாலும் சரி மச்சான் இன்னைக்கு நல்ல மேன் ஆஃப் த மேட்ச் சான்ஸ் இருக்கு. விடாதடா நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டேன். சி ஃபேண்டாஸ்டிக் 24 அடிச்சாடா. ஒரு க்ரூஷியல் 24 ரன்ஸ் பேட்டிங்ல நாட் அவுட். மேன் ஆஃப் த மேட்ச் சான்ஸ் இருக்குன்னு பார்த்தா போட்டு ஷார்ட்டா போட்டு அடி போடு டங்கு போடா இங்கே பார் அங்கே பார் ரிவர்ன்றான், இங்கே பார் அந்த ஊருன்றான். அந்த அட்லைட்ல அவனும் செமையா ஆடினான் சீக்கா. அவனும் அந்த மிச்சல் ஓவன் வந்து சில ஷாட்ஸ் எல்லாம் அடிச்சதுல எஸ் கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாங்க. ஈவன் ஒரு சிராஜும் ஒரு செகண்ட் ஸ்பெல் கொஞ்சம் அடி வாங்கினாரு. கொஞ்சம் ஷார்ட்டா போட்டாங்க. பட் ஐ தாட் மிச்சல் ஓவன் அந்த அடிச்ச அடிலாம் இந்த லாங் லீவ் ஸ்டால வேற இருக்காரு, எங்கெங்கயோ வச்சு விட்டாரு. ஒரு 6 ஹர்ஷித் ராணா ஒன்னு புட்டிங்கி ஒரு புல் ஷாட் ஒன்னு எங்கேயோ அடிச்சிட்டாரு, இன்டு தி ஸ்டாண்ட் எங்கேயோ அடிச்சிட்டாரு. ஐ தாட் ஹி பிளேட் த கேம் சேஞ்சிங் ஷாட். ஆல்மோஸ்ட் அங்க டான் பிராட்மன் ஒரு ஸ்டாச்சு ஒன்னு இருக்கு அட்லைட் ஓவர்ல இந்த ஸ்டேடியம் வெளில. நான் நினைச்சேன் அவன பிராட்மன் போயிட்டு பிராட்மன் நினைச்சிட்டான்னு நினைச்சேன் நான். அது டான் பிராட்மன் ஊர் தான் அட்லைட். டான் பிராட்மன் ஸ்டாச்சு கிட்ட போயிட்டான்னு பார்த்தேன். அந்த பால் நான் தேடினேன் அங்க போயிடலான்னு பார்த்தேன். அந்த மாதிரி நான் போல அகைன் bowling shot at that pace is no use. See, Australians love short bowling. Australians going short நம்ம ஃபீட் பண்ணி குத்துறோம் ஷார்ட்டா. நம்பர் 1. நம்பர் 2 போடுற முன்னாடி போட அவன் விக்கெட் இருக்கா சான்ஸ் மீடியம் பேசுறாரு. பட் நீ ஏன் வாஷிங்டன் சுந்தர் 10 ஓவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணல? எனக்கு புரியவே இல்லை எனக்கு. அண்ட் இது ஃபர்ஸ்ட் ஓவர் வாஷிங்டன் சுந்தர் போடும்போது ஃபர்ஸ்ட்லேயே ஒரு ஸ்லிப்ல ஒரு சான்ஸ் சீக்கா. கொஞ்சம் இன்னும் ஃபீல்ட் செட்டிங்கும் இல்லை, இன்னும் கொஞ்சம் அட்டாக்கிங்கா வச்சிருக்கலாமோ தோணுச்சு. ஸ்லிப்லாம் வச்சிருக்கலாம் அந்த ஸ்பின்னருக்கு, ஒரு சான்ஸ் எடுத்திருக்கலாம். அந்த ஏர்லி ஆனே அந்த மேத்யூ ஷாட் வந்து ஒன்று எடுத்திருப்பாரு. வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் போட்டு கட் பண்ணி நிதிஷ் ரெட்டியை எடுத்துட்டு வந்து ஒரு 3 ஓவர்ஸ், அந்த 3 ஓவர்ஸ்ல 24 ரன் போச்சு. திருப்பி மொமெண்டம் விட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி வாஷிங்டன் சுந்தர் எடுத்துட்டு வந்தோம். அலெக்ஸ் கேரியோட விக்கெட் சும்மா அல்லாக்கா எடுத்துட்டு போயிட்டான். பட் ஓவரால் சீக்கா, overall there were a lot of tactical errors also Chika இன்னைக்கு. Just not game wise but I thought India lost the match tactically towards the end. See, நீ பார்த்தனா whenever Indians bowled into the stumps Australians struggle. நீ ஃபர்ஸ்ட் பால் பாரு, மாஷ் பாத்தியா எப்படி தடவனா பாத்தியா நீ? மாஷ் தேவுடு தேஷ்ட பள்ளிதான், தேவுடா மாஷ் தேவுடா மாஷ் தேவுடா. எவ்வளவு பால் பீட் பண்ணா மாஷ் போட்டு இன்னைக்கு? அவன் தேவடி சுத்திய விடாட்டான். நீ டிராவல் செட் கூட பாரு, இன்னைக்கு ஒரு பால் வித்து கூட அவன் அடிக்கிறதுக்கு எல்லாம் ஸ்டம்ப்ல போனான். இன்டு தி பாடி, இன்டு தி ஸ்டம்ப். Today the Indians bowling was initial first half of the bowling they were right on the money, right to the stumps போட்டான். எப்பலாம் வித்து கொடுத்தாலும் அப்பலாம் அடிக்கிறாங்க. The problem is எப்ப வித்து கொடுத்தா அப்படி அடிக்கிறாங்க. அந்த இது ஏன் கன்சிஸ்டன்சி வர மாட்டேங்குது தெரியல. இந்த அக்ஷித் ராணா எப்பலாம் ஓவர் விக்கெட்ல போடுற நல்ல bowling போட்டுருக்கான், ரவுண்ட் விக்கெட் போட்டு அடி வாங்கறான். அவனுக்கு யாரா சொல்ல மாட்டாளா போய் டேய் ரவுண்ட் விக்கெட் போடறா ஓவர் வாடா யாரா போய் சொல்ல மாட்டாளா அவன்ட்ட? ஆனா நான் என்னன்னா நான் நினைச்சேன் அந்த பேட்டிங்ல அடிச்ச கான்பிடன்ஸ் அந்த ஹர்ஷித் ராணா வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெல்ல விக்கெட் எடுத்தான். சரி இன்னொரு விக்கெட் எடுத்தா சரி கான்பிடன்ஸ் வந்துட்டு அந்த பையனுக்கு. நீங்க சொல்றது ரைட் தான் ஜிகா. அந்த செகண்ட் விக்கெட் எடுத்த அப்புறம் he was in contention to be the player of the match. நிச்சயம் சார். they were also struggling. 165 இருந்தாங்க, 150 165 அந்த ஸ்டேஜ்ல யாரும் கிடையாது. அந்த ஓவர் நோட்ல தான் அதுக்கு அப்புறம் நீ பாரு 187 187 நான் சொல்றேன். I mean still மறக்காத அணி 80 runs to go after that 80 runs. So நீ பார்த்தனா மிச்சல் ஸ்வோன் அதுக்கப்புறம் யாருங்க எல்லாம் bowlers. மிச்சல் ஓவன் வந்து பட் மிச்சல் ஓவனுக்கு வந்து இவன் ஃபீட் தான் பண்ணாங்க போட்டு ஷார்ட்டா கொடுத்து அடிச்சுக்கோ இந்த தீஸ்கோரா 6-4 கிட்ட தீஸ்கோரா கொடுத்தாங்களே போட்டு நம்ம. பட் அவனும் செமையா ஆடினாச்சு. அவனும் கூப்பர் கான்லி பயங்கரமா ஆடினாச்சு. கூப்பர் கான்லி வந்து இல்ல கான்லி தானே இருக்கு. யாரெல்லாம் 90s கிரிக்கெட் பாத்திருக்கீங்களோ நிறைய, நாளா ஃபுல் அண்ட் ஃபுல் 90s கிரிக்கெட் பார்த்து வளர்ந்தவன். அப்படியே மைக்கேல் பெவன் ஜெராக்ஸ் அடிச்சா மாதிரி ஆடினா என் பேட்டிங் இன்னைக்கு. லிட்டரலா மைக்கேல் பெவன் ஜெராக்ஸ் அடிச்சா மாதிரி அந்த நம்பர் 5 நம்பர் 6 வந்து கேம் பினிஷ் பண்ணி கொடுப்பாரு பாத்தியா மைக்கேல் பெவனு. அப்படியே அதே மாதிரி சீக்கா பெரிய ஷாட்டுக்குலாம் போல. இனிஷியலா ஒரு பேக் சீட் ரோல் அந்த மிச்சல ஒன்று அடிக்கும் போது அந்த பேக் சீட் ரோல் எடுத்துட்டு 1s and 2s ஜாட் பவுண்டரி, அதுக்கப்புறம் ஒரு 4 இங்க ஒரு 6 சிராஜ் அதுக்கப்புறம் அடிச்சான். லாஸ்ட்ல பார்த்தனால 115 ஸ்ட்ரைக் ரேட்டு. என்னடா இது மேட்ச் முடிச்சுட்டு போயிட்டான். ஒரு காம்னஸோட முடிச்சு போனான் சீக்கா. ஐ see a big future for this boy சீக்கா இந்த கூப்பர் கான்லி. ஆக்சுவலி பார்த்தனா அவங்க எல்லாரும் மேத்யூ ஷாட் was struggling. அவனே was struggling for a place. அவன் வந்து நீ கடைசியில் 74 அடிச்சு போடான். இந்த கான்லின் 4 இன்னிங்ஸ் அவ்வளவு பெருசா அடிச்சது கிடையாது. அவன் வந்து அடிச்சு போனான். மேத்யூ ஷாட் நீ கூட பார்த்தனா கூட he looked good but not deadly.
அவன் ஆக்சுவலா நீ பார்த்தா ஓகே நல்லா ஆடினான், பட் டெட்லியெல்லாம் ஒன்றும் ஆடல மேட்ச் ஷாட். நீ இந்த அவங்க ஆக்சுவலா பார்த்தா டிராவிஸ் ஹெட் அண்ட் மிச்சல் மாஷ் எடுத்தனா அவங்க பேட்டிங் வெரி. ஏய் ஆலெக்ஸ் கேரி ஜென்ரலா 2023 வேர்ல்ட் கப்ல என்ன நம்பர் வந்தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம 7 வந்திருந்தான், நம்பர் 6 கூட கிடையாது 7 வந்திருந்தான் ஆலெக்ஸ் கேரி. இப்போ அவன் நம்ம 5 வரான். அப்படியே தெரிஞ்சுக்கணும் பேட்டிங், அவன் பேட்டிங்கோட ஸ்ட்ரென்த் எப்படின்னு. அவன் நல்லா பேட்டிங் ஆட ஆரம்பிச்சான் சீக்கா. என்னதுப்பா அவன் நல்லா பேட்டிங் ஆடினு இருக்கான் சீக்கா லாஸ்ட் 2 இயர்ஸா. அது வேற விஷயம். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ வாட் ஐம் சச் an inexperienced பேட்டிங் லைனப் வச்சு நம்மள துண்டா வின் பண்ணி போயிட்டாங்கடா. ஐ மீன் பரிசில பார்த்தா நீ ஸ்கோர் கார்டு எடுத்தா க்ளோஸா போச்சு நினைக்கலாம் நீ 8 டவுன் ஆனாங்க அப்படின்னு. ஆக்சுவலா இட் டிட் நோ டூ க்ளோஸ். அந்த மைக் கார்னலி அண்ட் ஓவன்ஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டாங்க மேட்ச் அவனுக்கு. So this comes to the question Chika. Gautam Gambhir இங்கதான் என்ன நீ கமிங் பேக் தி சேம் பாயிண்ட். ஸ்பின்னர்ஸ் நல்லா போலிங் போட்டுருக்காங்க, அவங்க சைடுல ஸ்பின்னர் நல்லா போடுறாங்க, நம்ம சைடுல ஸ்பின்னர்ஸ் நல்லா போலிங் போடுறாங்க. இங்க நீ குல்தீப் யாதவ் ஆடினா ஒரு தேர்ட் ஸ்பின்னர் ஆடினா மேட்ச் ஓவர். அந்த பசங்க யாரும் தாண்டி மாட்டாங்க. எனக்கு அதான் புரியவே இல்லை எனக்கு. இப்ப எப்படி அவங்க குல்தீப் ஆட போறாங்க தெரியவே இல்லை எனக்கு. ஐ திங்க் டைரக்ட் ஸ்வாப் இருக்கு சீக்கா. ஐ மீன் நிதிஷ்குமார் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல நல்லா பண்ணாரு, பட் அவர் தான் நீங்க நம்பர் 8ல ஆட வைக்க போறீங்க, அவ்வளவுதான் அவுட்புட் இருக்குன்னா you can probably go for someone like a Kuldeep, ஒரு better choice ஓன்னு எனக்கு தோணுது. பட் ஐ டோன்ட் நோ. அனி குல்தீப் திச்சு ஆடி ஆனும். அவன் நிதிஷ்குமார் ரெட்டி தூக்க போறாங்களா யாரை தூக்க போறாங்கன்னு தெரியாது. நிதிஷ்குமார் ரெட்டி தூக்கினா ஆடி தூக்கிதான் ஆனும், ஒன்றும் பண்ண முடியாது. இந்த நிதிஷ்குமார் ரெட்டி இந்த பூ போலிங் வச்சுன்னா ஆட முடியாது மச்சான். இது செம பூ போலிங் போட்டுருக்காங்க. அவன் கெவின் காரன் மேல பூ விடுறாங்க வந்து போட்டு டங்குன்னு அடிச்சுவாங்க போடு. செம பூ போலிங் போடுறான், வாங்க கொடுக்குறான் வந்து ஆந்திர டிரைவ் பண்றதுக்கு. அது ஒண்ணு. எஸ் பேட்டிங்ல he is probably capable of hitting those big shots, but போன மேட்ச் நீ பார்த்தா லாஸ்ட்ல வந்து 2 6 அடிச்சான். towards the end of the last over குணமன லாஸ்ட் ஓவர் தான் அடிச்சான் 6 பட் உன லாஸ்ட் ஓவர் மட்டும் எடுத்துன்னு போறியா நீ அப்படின்னு. சோ are we wasting? குல்தீப் யாதவ் is a must for sure. இப்ப ஹர்ஷித் ராணாவாவது மட்டமா போலிங் பண்ணா செகண்ட் ஸ்பெல். ஃபர்ஸ்ட் ஸ்பெல் ரொம்ப நாளா போலிங் பண்ணா, செகண்ட் ஸ்பெல் ஆனா ரொம்ப மட்டமா போலிங் பண்ணான். பட் ஃபேர் எனஃப் அவன் பேட்டிங்ல நல்லா ஆனா சரி அவனை எடுத்துக்கோ, ஹீட் வச்சுக்கோ. உனக்கு ஹர்ஷித் ராணாவனா உனக்கு அவனை ஹீட் வச்சுக்கோ, உனக்கு குல்தீப் யாதவ் 9 வச்சுக்கோ. இன்னைக்கு அவன் பேட்டிங் ஆடுறத பார்த்து ஹர்ஷித் ராணா நல்லா பேட்டிங் ஆனா. ஐ லைக் திஸ். ஐ மீன் ஐ வாஸ் கன்வின்ஸ்ட் வித் திஸ் பேட்டிங் டுடே. ஹி அப்ரோச் திஸ் பேட்டிங் டுடே. போன மேட்ச் சுத்தி ஓடனா இன்னைக்கு நல்லா ஆடினான். சோ frankly speaking அவனை ஹீட் வச்சுக்கோ, குல்தீப் யாதவ் 9 வச்சுக்கோ. அப்படின்னா நிதிஷ் ரெட்டி தூக்கிட்டோம்னா நிதிஷ் ரெட்டி பேட்டிங் போனா அப்படின்னா ஹர்ஷித் ராணா தூக்கணும். ஹர்ஷித் ராணா தூக்க போனாங்க. ஹர்ஷித் ராணா விக்கெட் எடுத்து கொடுத்தானே, 2 விக்கெட் எடுத்தானே. I mean ஹர்ஷித் ராணா இதுக்கப்புறம் I think he deserves at least one more game. பேட்டிங்ல ஏதாவது ஒன்னு பண்ணாரு. That's what I'm saying. Not drop Nitish Reddy and play Kuldeep Yadav then. So you will have to bring in Kuldeep Yadav. You have to find a place for Kuldeep Yadav somehow. If he had played today's game in a match, sure have been in India. தடவரான அவங்க ஸ்பின்னர்ஸ்க்கு ஆடத்துல அவங்களுக்கு ஸ்பின்னர்ஸ்க்கு. அதுதான். எனிவே வியூவர்ஸ் நீங்க போய் சொல்லுங்க இந்தியா எங்க கேம் உதப்பட்டாங்க அப்படின்னு. Last but not least, Chika, another series loss. See, where do you think India lost the game today? You tell me from. I think India lost the game only in the toss. நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல Chika. 260 was a fantastic total in the particular wicketல. Full game நான் பாக்குறேனே, ஸ்பஞ்சி பவுன்ஸ். இட் வாஸ் நாட் த யூசுவல் அடிலைட் ஓவல் பாட்டா பேட்டிங் விக்கெட்லாம் கிடையாது. ஸ்பஞ்சி பவுன்ஸ் இருந்தது, நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருந்தது. I thought they lost the game in the toss by not playing Kuldeep Yadav. If they had played Kuldeep Yadav today, Australia would have been 220 maximum all out. There is no two doubts for me. 187 for 5 கூட இந்தியா had a brilliant chance. அங்கதான் என்ன தப்பு பண்ணிட்டாங்க. வாஷிங்டன் சுந்தர் கன்சிடர் பண்ணிக்கணுங்க. You should have continued Washington Sundar. You should have continued accept பண்ணி அவங்க ரெண்டு பேர் ஜாயிண்ட் ஒரு ஸ்பெல் போட்டு ஸ்பின்னர்ஸ் சேர்ந்து போட்டு அந்த வாஷி அப்போ ஒரு 6 அடிப்பான் மிச்சல் ஓவன் ஒரு ஸ்வீப் அடிச்சு அதுக்கப்புறம் கட் பண்ணிடுவான் இமீடியட்டா. இன்னொரு ஓவர் கொடுத்துருக்கணும் அங்கேயே. ஒரு 6 அடிச்சா என்னடா தப்பு? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹர்ஷித் ராணா 2 4 தான் அடிச்சாங்க போட்டு, அதனால தூக்கிட போறேன் நீனு. ஸ்பின்னர்ஸ் ஆர் கெட்டிங் விக்கெட்ஸ். நோ, வாஷிங் got 2 wickets. அக்ஷர் பட்டேல் got 2 wickets. They get hit also, they get wickets also. Yeah. Anyway, next match hopefully. Next match now again. இப்போ சான்ஸ் கொடுக்கதா பாப்பாங்க. ஐ திங்க் குல்தீப் யாதவ் will come back and will play next match. இவ்வளோ பேசி ஒரு இங்கிலாந்து டோர்லயும் குல்தீப் ஆட வைக்காம, ஒரு ஆஸ்திரேலியன் டோர்லயும் குல்தீப் ஆட வைக்காம இருந்தீங்கன்னா ஐயோ அநியாயம். அந்த பையன் அதை அவனை வச்சுட்டு இப்படி பண்றது ரொம்ப தப்புப்பா. ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஸ்பின்னர்ஸ் கோயிங் அரவுண்ட் அண்ட் we cannot find a place in the 11 for Kuldeep. It doesn't make sense at all, Chika. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு இந்த லாஜிக்கே புரியல. குல்தீப் யாதவ்
the rotation of bowlers, you have to come and டக்கு டக்குன்னு தெரியணும். ஸ்பின்னர்ஸ் கஷ்டப்படுறாங்க தெரியுமா, ஸ்பின் கண்டினியூ பண்ணணும். ஏன் திலீப் போடு அண்ட் மரகதானி ஆஸ்திரேலியாவுக்கு பார்த்தா 5th bowler கஷ்டப்படுறாங்க அவங்க. ஆமா, மேத்யூ ஷா bowling போட்டிருக்கான், டிராவிஸ் ஹெட் bowling போட்டிருக்கான், ஓவன் ரோட் bowling போட்டிருக்கான், எல்லாம் காஜி bowling 3. 3 bowlers தான் ஆக்சுவலி அவங்களுக்கு. ஐ மீன் 4 bowlers. ஐ மீன் பாட்லெட் ஆல்சோ இன்க்ளூடட். 4 bowlers. நீங்க சொன்ன மாதிரி 5th bowler வச்சுட்டு சும்மா அவங்க அப்படியே மேக்கப் பண்ணின்னு இருக்காங்க. அவங்க சும்மா மேனேஜ் பண்ண 5th bowler வச்சு பஜனை பண்ணாங்க. 5th bowler வச்சுன்னு அந்த 5th bowler வச்சு பஜனை பண்ணாங்க அவங்க. அங்க பாரு, அந்த கூப்பர் கான்லி 3 ஓவர்ல 11 ரன், இவன் மேத்யூ ஷாட் 3 ஓவர்ல 23 ரன், ஹெட் 2 ஓவர்ல 16 ரன். அங்கதான் அடிச்சோம் நம்ம. புரியுது அவனுக்கு? அந்த மிச்சம் ஓவன் ஓகே, சாரி, அந்த ஓவன் காமிப்பா. ஓவன் 2 overs 20 runs. சோ அவங்களும் 5th bowler கஷ்டப்படுறாங்க அவங்க. இதை நம்ம கேபிட்டலிசம் பண்ணல நம்ம சரியா. எனிவே வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஹார்ட்லி ஒரு 1 day to left திருப்பி அந்த தேர்ட் மேட்சுக்கு. சிக்கா, ஐ நோ இட்ஸ் லாங் கால், லாங் ஷவுட் அவுட், பட் எங்க ஜெய்ஸ்வாலை பார்க்க முடியும் ஒரு மேட்ச். ஏதாவது ஜெய்ஸ்வாலுக்கு சான்ஸ் கொடுப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப கஷ்டம் தூக்குவாங்க. அதுதான் ஒரே ப்ராப்ளம். நான் என்ன நினைச்சேன்னா, இப்போ நீங்க வந்து ஐ மீன் லாஸ்ட் மேட்ச் ஜெய்ஸ்வால் வந்து டாப்ல ஆடி, ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா ஓப்பனிங், சுப்மன் கில் 1 down, விராட் கோலி 2 down, ஸ்ரேயஸ் ஐயர் 3 down, கேஎல் ராகுல் 4 down, அக்சர் பட்டேல் 5 down, 6 down குல்தீப் யாதவ், அந்த மாதிரி ஏதாவது போக முடியுமா அப்படின்னு? அதெல்லாம் பண்ண மாட்டேன். இதுல 3 மேட்ச் இதெல்லாம் இதெல்லாம் மறந்துடுவாங்கடா. இன்னும் கொஞ்ச நாள் T20 ஆரம்பிச்சிடும், இதெல்லாம் மறந்துடுவாங்க. 2 நாள்ல மறந்துடுவாங்க. நீ வேற இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஒண்ணு. நான் அடுத்த மேட்ச் குல்தீப் யாரானா பார்க்கலாம். முதல்ல இவ்வளவு திட்டி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, டிவிலையும் பேசிருக்காங்க குல்தீப் யாதவ் பத்தி, நம்மளும் பேசிட்டு இருக்கோம். நம்ம போன ஷோலையும் பேசிருக்கோம், ப்ரிவியூல நம்ம பேசிருக்கோம். குல்தீப் யாதவ் அடிச்சிருக்கோம். டே எல்லாம் கேட்டு ஏதாவது பண்ணுங்கடா, டே உங்களை ஏதாவது பண்ணுங்கடா, டே ஏதாவது பண்ணுங்க, குல்தீப் யாதவ் ஆட வைங்கடா. டே ஏண்டா உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலகமே பேசுது, உங்களுக்கு காதுல விளையாடாதலாம். இந்த மாதிரி காதுல விழுந்துதான் ஒரு பிரச்சனையே வந்தது. இந்த பிரச்சனை ஒண்ணு கிடையாது. ஒரு புடலங்கா பிரச்சனை கிடையாது. யார் பிரச்சனை? நீ பிரச்சனை, எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதுதான் அப்படியே இந்த ஷோ நிறுத்திப்போம். Before you go, don't forget to check out Hoya. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.